உங்களை பெத்த பிள்ளை மாதிரி நினைச்சாரே கலைஞர். திமுகவை எதிர்த்து நிக்கலாமா நீங்க? அன்புமணியை டார்கெட் செய்து ஜெகத் ரட்சகன் பேச்சு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்குதுங்க. இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், நாம் தமிழர் கட்சியோட சார்பில் மருத்துவர் அபிநயாவும் போட்டி போடுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் அன்புமணி போட்டி போடுறாரு. அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வர்ற அந்த நிலைமையில திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை அறிமுகம் செஞ்சு வச்சு செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசிய ஜெகத் ரட்சகன் பாமகவை சரமாரியா விளாசி பேசியிருக்கிறாரு. இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்த 21 குடும்பங்களுக்கு 3 லட்சம் நிவாரணம் வழங்கினவர் கருணாநிதி. பாதிக்கப்பட்ட 21 குடும்பங்களுக்கு பாமக எதுவுமே செய்யல. சாதியை சொல்லி ஓட்டு கேட்க எந்த முகத்தோடு வர்றீங்க அப்படின்ற மாதிரியும் பாமகவை பத்தி விளாசி இருக்கிறாரு ஜெகத் ரட்சகன். பாமக வன்னியர் சமூகத்திற்கு என்ன செஞ்சிச்சு? திமுகவோட பொதுச்செயலாளர் துரைமுகன் ஒரு வன்னியர். இதனை வேறு எந்த இயக்கத்தாலும் கூட முடியுமா? திமுகவை எதிர்த்து நிக்கலாமா நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி ஜெகத் ரட்சகன் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அன்புமணியை தன் பிள்ளை மாதிரி வளர்த்தாரு கலைஞர். அவர் அமைச்சராக்கி அழகு பார்த்ததும் கலைஞர் தான். 2004 அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தவர் கலைஞர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை உருவாக்கி வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்தவரும் கலைஞர் தான். பாமகவுக்கு ஓட்டு போட்டா எந்த பலனுமே கிடையாது. பாமக இளைஞர்களை தவறான பாதைக்கு திருப்பி 10,000 வழக்குகளை பதிவு செஞ்சு வேணா வச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சரமாரியா குற்றம் சாட்டி பேசியிருக்கிறாரு ஜெகத் ரட்சகன். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த வழக்கில் எல்லாத்தையுமே ரத்து செஞ்சவர் கலைஞர். வன்னியர் சமூகத்திற்கு திமுக மட்டுமே இடஒதுக்கீடு நன்மைகள் எல்லாம் செஞ்சிச்சு. அதை செய்ய திமுகவால் மட்டும்தான் முடியும். இந்த தேர்தலில் பாமகவுக்கு சரியான பாடம் போட்டணும் அப்படின்ற மாதிரி திமுகவோட எம்பி ஜெகத் ரட்சகன் ஆவேசமாக பேசியிருக்கிறாரு.